ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் இல்லைங்க, ஜஸ்ட் 1 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், அந்த பிஸ்னஸ் தானாக நடக்கும். இதுதாங்க பிஸ்னஸ் வெற்றியாளர்கள், சாதனையாளர்கள் செயல்படுத்தக்கூடிய இந்த 6 ஸ்டெப்பு நீங்களும் பயன்படுத்துங்க. உங்கள் பிஸ்னஸில் 100% சக்ஸஸ் ஆக வாழ்த்துக்கள். அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பை நாம் டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது ஒரு வேலை செய்கிறோம், ஒரு தொழில் செய்கிறோம். எல்லாரோட நோக்கம் என்னங்க? 100% சக்ஸஸ் ஆகணும், அந்த தொழிலிருந்து நமக்கு ஒரு வருமானம் வரணும் அப்படிங்கிற முழு எண்ணத்தில் தான் ஒவ்வொரு தொழில் முனைவோரும் செய்கிறோம். ஆனால் நமக்கு சக்ஸஸ் ஆகுதா? ஏதாவது ஒரு கடன் பிரச்சனைகள், அந்த தொழிலை மேம்படுத்தி நம்ம செய்ய முடியல, ஃபர்தர் டெவலப்மெண்ட் நம்மளால் செய்ய முடியல, ஒரு பொருளாதார இழப்பு ஏற்பட்டுகிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அடுத்த 10 நிமிஷத்தில் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் பரவாயில்லைங்க, ஒரு 6 வழிமுறைகள் நான் சொல்கிறேன். 100% நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது தொழிலில் நஷ்டமாக இருந்தாலும் சரி, ஏதாவது கடன் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு 100% லாபம் வரக்கூடிய தொழிலாக அமையக்கூடிய 100% வாய்ப்புகள் இருக்குது. நான் ஏதோ சாதாரணமாக சொல்லிங்க, வெற்றி பெற்ற மனிதர்கள், தொழிலில் சாதித்தவங்க என்ன ஃபார்முலா ஃபாலோ பண்ணாங்களோ அந்த 6 ஸ்டெப்பை என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்ந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த வழிமுறைகளை செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இல்லை உங்கள் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9342197811க்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது டைம் ஸ்லாட் கொடுக்குறேன். நலமாக பேசலாங்க, அற்புதமாக செயல்படுத்தலாம். சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ்னால் நம்ம மனசில் என்னங்க தோணுது? அதாவது மேலோட்டமாக என்ன தோணுது? சிம்பிளாக ஜஸ்ட் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். பிஸ்னஸ்ன்னொடனே ஒரு பணம் வேணும், அதுக்கு ஒரு இடம் வேணும், அதுக்கு ஸ்டாஃப் போட்டால் சம்பளம் கொடுக்கணும், ஓகேங்களா? அப்புறம் அனுபவம் வேணும், ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், கம்பெனிக்கு ஒரு பேர் வைக்கணும், ஜிஎஸ்டி நம்பர் வாங்கணும், ஒரு ஆடிட்டர் வேணும், பொருளாதாரம் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வேணும், நம்ம லோன் வாங்கணுன்னா ஒரு பேங்க் தெரியணும், எவ்வளோ லோன் வாங்கலாம் அந்த தொழிலுக்கு ஏற்ற மாதிரி, அப்புறம் அந்த ரா மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே கிடைக்குது, அதை எப்படி விற்பனை செய்யணும், எவ்வளோ இன்கம் வரும், அப்புறம் எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இத்தனை க்ரைட்டீரியாவும் நம்ம மனசுக்குள்ளே ஓடும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ்னு மேலோட்டமாக நம்ம மனசுக்குள்ளே ஓடுற செயல்பாடுகள். அதே இன்னும் கொஞ்சம் உள்முகமாக பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இன்னும் சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கும் பொழுது அப்பப்போ இந்த கவர்மெண்ட் ரூல்ஸ்லாம் மாறும், அதுவும் அந்த பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணும். பார்த்திங்கன்னா டேக்ஸ் ரூல்ஸ் மாறும், பெட்ரோல் விலை, டீசல் விலை, கேஸ் விலை அதிகமாகலாம், குறையலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம பிஸ்னஸ்க்கு இம்பேக்ட் ஆனாலும் ஆகலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அதிகமாச்சுன்னு வச்சிங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் இல்லாமல் எந்த பிஸ்னஸுமே இல்லை. அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் அதிகமாச்சுன்னா இந்த பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி சில லாக்டவுன் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், அந்த மாதிரி பீரியட் வரலாம். இல்லை பொருட்கள் ஏதாவது தேக்கமாயிடலாம், இல்லை ப்ரைஸ் வேரியேஷன் ஆகலாம், நீங்கள் வாங்குகிற ரா மெட்டீரியல்ஸ் ப்ரைஸ் வேரியேஷன் ஆகலாம். இந்த மாதிரி பலவிதமான உட்புற சூழ்நிலைகள் அந்த பிஸ்னஸில் நடக்கும். ஸோ வெளிப்புற சூழ்நிலைகளும் சொல்லிட்டேன், உட்புற சூழ்நிலைகளும் சொல்லிட்டேன். இந்த ரெண்டையுமே கான்சன்ட்ரேட் பண்ணி இதில் எவன் சக்ஸஸ் ஆகிறானோ அவன் மட்டும்தான் பக்காவான பிஸ்னஸ்மேன், அவன் மட்டும்தான் லாபம் சம்பாதிக்க முடியும். அவன் தாங்க ஆக்சுவலாக ரியல் வெற்றியாளரே அவர் தாங்க. இப்போ புரியுதுங்களா? ஸோ இத்தனை வழிமுறைகளையும் நம்ம சமாளிக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்மேனாக நம்ம இருக்கணும்னா ஒரு 6 ஸ்டெப் நான் சொல்கிறேன், சிறப்பாக செயல்படுத்துங்க. 100% இப்போ பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸில் நீங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு 100% வந்தே தீரும். வீடியோக்குள்ளே போகலாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், 6 விஷயத்தில் முதல் விஷயம் பிளானிங் அண்டு டார்கெட் ஃபிக்ஸிங். அதாவது தமிழில் திட்டமிடல் அண்டு இலக்குகளை நிர்ணயித்தல். இது என்ன சார் பண்ணணும்னா, பிளானிங்னா எல்லாம் சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கீங்க. இந்த வேலை செய்யலாம், அந்த தொழில் செய்யலாம், அது பேர் பிளானிங் கிடையாதுங்க. பிளானிங்கில் ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. பிளானிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு டார்கெட் இலக்குகளை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த இலக்கு ஒரு 2-3 கூட இருக்கலாம். இந்த தொழில் பண்ணலாம், இந்த தொழில் பண்ணலாம், அந்த தொழில் செய்யலாம்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதே பிளானிங்கில் 2வது அந்த சுச்சுவேஷனை அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ண தொழிலில் என்ன ப்ளஸ்ஸு, என்ன மைனஸ்ஸு, என்ன நல்லது, என்ன கெட்டது, என்னென்ன ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணுங்கள். 3வது விஷயம், அந்த பிளானிங்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஏதோ ஒரு பெஸ்ட்டு அதில் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா எவாலுவேஷன் பண்ணிட்டீங்க, எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பிக் பண்ணுங்கள். இது 3வது ஸ்டெப்பு. 4வது அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸோ பிளானிங்னு நான் இந்த தொழில் தான் பண்ணுறேன் அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அதை சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ணுங்கள், அதில் எது பெஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள், அதுக்கு எக்ஸிக்யூஷன் பண்ணுங்கள். இதுக்கு பேர் தான் பிளானிங். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த டார்கெட் ஃபிக்ஸிங். டார்கெட் ஃபிக்ஸிங்னா
நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன்னு ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. ஆங்கிலத்தில் சூப்பராக சொல்லுவாங்க, ஒரு டார்கெட்டோ ஒரு கோலோ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், அந்த டார்கெட்டு மெஷரபிளாக இருக்கணும், ரியலிஸ்டிக்காக இருக்கணும், டைம் பவுண்டாக இருக்கணும். தமிழில் சொல்லட்டுங்களா, நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த கோல், அந்த டார்கெட், அந்த தொழில் விஷயத்தில் துல்லியமாக இருக்கணும், அளவிடக்கூடியதாக இருக்கணும், யதார்த்தமாக இருக்கணும், ஒரு காலக்கெடுக்குள்ளே அது செட் ஆகணும். இதுதாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்யினாலும் பிரச்சனை இல்லைங்க, அந்த தொழிலுக்கு பிளானிங் அண்ட் டார்கெட் ஃபிக்ஸிங் ரொம்ப சூப்பராக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது ஸ்டெப், ஃபஸ்ட்டு பிளானிங் பண்ணிட்டீங்க, என்ன தொழில் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ அதற்குண்டான செயல்பாடுகள் செய்கிறீங்க. ரெண்டாவது செட்டுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, க்ரோத் மைண்ட் செட் இருக்கணும். எந்த பிஸ்னஸ் செய்கிறீங்களோ வேலை செய்கிறீங்களோ நம்மளோட மனநிலை ரொம்ப நல்லா இருக்கணும். ஏன்னா அந்த பிஸ்னஸில் பலவிதமான ரோல் இருக்குது. இப்போ ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னா ஒரு ஸ்டாஃப் இருக்கணும், ஒரு இடம் இருக்கணும், ஒரு மேனேஜர் இருக்கணும், நம்ம கீழே சூப்பர்வைசர்ஸ் இருக்கணும், பியூன் இருக்கணும், பர்ச்சேஸ் பண்ணுற இருக்கணும், அக்கௌண்ட் செக்ஷனில் இருக்கணும், ஒரு ஆடிட்டர் வேணும், ஓனர் நீங்களும் இருக்கணும். ஸோ இத்தனை ரோலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னோடய நண்பர் சொல்லுவார், காமெடியாக இல்லைங்க உண்மையாக சொல்லுவார், ஹோட்டல் தொழில் வச்சா இலை எடுக்க தெரியணும் பாரு. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணால் நல்லா சமைக்க தெரியணும், பர்ச்சேஸ் பண்ண தெரியணும், இடம் பிக் பண்ண தெரியணுங்கிறீங்க. 100% அது உண்மை கிடையாதுங்க. ஹோட்டல் பிஸ்னஸ் நீங்கள் வைக்க தெரிஞ்சுன்னா டாப் டு பாட்டம் உங்களுக்கு தெரியணும், இலை எடுக்க உங்களுக்கு தெரியணும். ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ்னாலும் பியூன் வேலையும் தெரியணும், மேனேஜர் வேலையும் தெரியணும், அக்கௌண்ட்ஸ் வேலையும் தெரியணும், ஓனர் வேலையும் தெரியணும். அந்த அளவுக்கு உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ பாசிட்டிவ் மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ணுங்கள். நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா, இந்த இதை கிடைக்குமா, இது கிடைக்காதா, இதில் பணம் வருமா வராதா அப்படின்னு சொல்லி நிறைய டிஸ்டர்பன்ஸை உங்கள் மைண்ட் செட்டில் வச்சுருக்கீங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப்பு, க்ரோத் மைண்ட் செட்டை ஜெனரேட் பண்ணுங்கள். அதுக்கு என்ன சார் செய்யலாம்? சூப்பரான 2 அஃபர்மேஷன் சொல்கிறேங்க, அற்புதமாக செயல்படுத்துங்க. என்ன அஃபர்மேஷன்னாங்க, இப்போ நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, அது எந்த தொழிலாக வேணால் இருக்கலாம். நீங்கள் உங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய, அடிக்கடி ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய வார்த்தைகள், ஏன்னா நமக்கு சுச்சுவேஷன் கரெக்டாக இருக்காது. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது, இறைவன் மேலே நம்பிக்கை இருந்தால் இறைவன் அருளால், அல்லது பிரபஞ்சத்தின் அருளால், அல்ல ஜீசஸ் அருளால் இந்த தொழில் விஷயத்தில் எது நடந்தால் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேனோ அந்த அற்புதமான சூழ்நிலையை இந்த இறைவன் எனக்கு சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன், இறைவனுக்கு நன்றி அப்படிங்கிறத அஃபர்மேஷனை உங்கள் ஆள் மனசில் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இது ரெஜிஸ்டர் பண்ண உங்களோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ரோத் ஆகும். இன்னொரு அஃபர்மேஷன் சொல்கிறேன் பாருங்கள், நான் சந்தோஷப்படுற மாதிரி இந்த தொழிலில் நல்ல வருமானம் வரக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் அல்லது இந்த ஜீசஸ் அல்லது இந்த முருகன் அல்லது இந்த பிரபஞ்சம் சிறப்பாக கொடுக்குற சூழ்நிலையை உருவாக்கிட்டே இருக்கிறாரு, இறைவனுக்கு நன்றி, நான் ரொம்ப சந்தோஷமாக செயல்படுத்துகிறேன் அப்படின்னு இந்த அஃபர்மேஷனை பில்ட் பண்ண உங்களோட மைண்ட் செட்டு நம்மளை சுற்றி எந்த ப்ராப்ளம் நடந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வரும். செயல்படுத்தி பாருங்கள். மூணாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, அலோகேட் டு அதர்ஸ். அதாவது எல்லா வேலையும் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு நீங்களே பண்ணிகிட்ருக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும், அதனோட குவாலிட்டி செக் பண்ணணும், எந்தெந்த இடத்துல அவைலபிலிட்டி என்னன்னு பார்க்கணும், அது என்ன காஸ்ட்டுன்னு பார்க்கணும், ப்ளஸ் அது டிரான்ஸ்போர்ட் என்ன ஆகுது, ப்ளஸ் அதுக்கு ஃபண்டு மேனேஜ் பண்ணணும், பேங்க்கில் எவ்வளோ லோன் வாங்கலாம், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வாங்கலாம், நம்ம சைட்டுக்கு வரதுக்கு என்ன டிரான்ஸ்போர்ட்டு, ப்ளஸ் அதுக்கு என்ன ப்ராஃபிட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இத்தனை அலோகேஷன் இருக்குது ஒரு பிஸ்னஸில். எந்த பிஸ்னஸாக இருந்தாலும், ஒரு டீ கடை பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இவ்வளோ பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது எல்லாத்தையுமே நீங்களே செய்ய வேணாம், அந்தந்த வேலையை பொறுப்பான ஆட்கிட்ட அலாட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எல்லாத்தையுமே நீங்களும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியாது. ஸோ எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் எந்தெந்த வேலையை யார்கிட்ட செய்யணும்னு சொல்லி அலோகேட் பண்ணுங்கள். 4வது ஸ்டெப், அலோகேட் பண்ணிட்டா போதாதுங்க, அதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா ஃபாலோ பண்ணால் தான், அந்த ஸ்டேட்டஸை வெரிஃபிகேஷன் பண்ணால் தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். ஒரு டெட்லைன் கொடுங்க, அப்பா இந்த வேலை கொடுத்துருக்கேன் சீக்கிரம் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு டெட்லைனை கொடுங்க. அவன் கரெக்டாக செய்கிறானான்னு ஃபாலோ பண்ணுங்கள். அதில் என்ன ப்ளஸ் மைனஸுங்கிறத ஹைலைட் பண்ணி கொடுங்க. அவனுக்கு ஏதாவது தெரியலைன்னாலும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷம் தான் இது கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் அது ரொட்டீன் வந்துடும். ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் பிஸ்னஸில் இதை நீங்கள் அவசியம் செயல்படுத்துங்க. ஸோ அலோகேட் பண்ணுங்கள். 4வது விஷயம், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுறதுல ப்ளஸ்ஸு மைனஸ் நடக்கும். ஏன்னா நான் நினச்ச மாதிரியே என்னோடய ஸ்டாஃப் வேலை செய்ய மாட்டான், இல்லை நான் நினச்சதை விட அதிகமாகவும் செய்யலாம், குறைவாகவும் பண்ணலாம். அது எப்போ தெரியும்னா நீங்கள் அலோகேட் பண்ணி அதை ஃபாலோ பண்ணும்போது தான் அதோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அலோகேட் பண்ணுறது மட்டும் இல்லை, ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்ன பாசிட்டிவ் ப்ளஸ்ன்னு சொல்லி கொடுத்து அந்த வேலையை நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள். இதுதான் 4வது விஷயம். 5வது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இப்போ பாருங்கள், பிளான் பண்ணிட்டீங்க, கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க,
மைண்ட் செட் டெவலப் பண்ணிட்டீங்க, அந்த ஒர்க்கை அலோகேட் பண்ணிட்டீங்க, அதை ஃபாலோ பண்ணிட்டீங்க. இத்தனையும் பண்ணாலும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிஸ்டர்பன்ஸ் நிறையா வரும் ஒரு பிஸ்னஸுங்கும் போது. அதாவது வெளிப்புற சூழ்நிலைகளையும் வரும், உட்புற சூழ்நிலைகளையும் வரும். அது என்ன சார் அவுட் சைட் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவுட் சைட் டிஸ்டர்பன்ஸ்னால் பார்த்தீங்கன்னா திடீர்னு ரா மெட்டீரியல்ஸ் காஸ்ட் அதிகமாகிடும். திடீர்னு நம்ம காம்படிட்டிவாக இன்னொருத்தன் அந்த பிஸ்னஸ் நமக்கு பக்கத்துலேயே வச்சுருவான். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லோன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடும். இல்லை கவர்மெண்ட்டில் ஏதாவது டேக்ஸ் வேரியேஷன் வந்துடும். இல்லை ஒரு லாக்டவுன் வந்துடலாம். இல்லை கொரோனா பீரியடில் லாக்டவுன் மாற மாதிரி எந்த சூழ்நிலை வேணால் அதிகமாகும். இல்லை திடீர்னு டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் அதிகமாகிடலாம். இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் பேராமீட்டர்ஸ் நிறையா அந்த பிஸ்னஸை சுற்றி இருக்கும். இல்லை உங்ககிட்ட நம்பிக்கையாக வேலை செஞ்சுருப்பான், அவன் வேலையை விட்டு நின்றுடுவான். இந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் எக்ஸ்டர்னல் பேராமீட்டர்ஸ் நடக்கும். இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்னால் என்னங்க? ஒரு ஃபங்க்ஷன், உங்கள் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் இருக்கலாம். உங்களுக்கு மேட்ச் ரொம்ப பிடிக்கலாம், T20 மேட்ச் நடக்கும், அதை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கலாம். ஒரு சினிமா பார்க்கணுன்னு ஆசை இருக்கலாம். ப்ளஸ் ரிலேட்டிவ்ஸ்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். இந்த மாதிரி இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸும் வரும், எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸும் வரும். இதையெல்லாம் மீட் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா 5வது விஷயம் நீங்கள் செயல்படுத்த வேண்டியது செல்ஃப் கண்ட்ரோல் அகெயின்ஸ்ட் டிஸ்டர்பன்ஸ். சுய கட்டுப்பாடு. எந்த டிஸ்டர்பன்ஸ் ஆனாலும் சுய கட்டுப்பாட்டோட கன்சிஸ்டன்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த பிஸ்னஸை கொண்டு போனீங்கன்னா 100% நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். இதுக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேங்க. எந்த ஒரு பிஸ்னஸுமே ஒரு 3 வருஷத்துலேருந்து 5 வருஷம் டைம் ஃப்ரேம் ஆகுங்க. இந்த ஃபஸ்ட்டு 3 வருஷம் அல்லது இந்த 5 வருஷம் கான்சன்ட்ரேஷனோட இந்த எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் சரி, இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் சரி, எது முக்கியமோ அதுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு முக்கியம் இல்லாதெல்லாம் தள்ளி விடுங்க. T20 மேட்ச்சு அடுத்த 3 வருஷத்துக்கு அப்புறம் வரும். ஓகேங்களா? ஒரு டூர் போகிற ப்ரோக்ராம் அடுத்த 3 வருஷத்துக்கு அப்புறம் செய்யலாம். ஸோ நீங்கள் கான்சன்ட்ரேஷனாக ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் அந்த பிஸ்னஸை கன்சிஸ்டன்சியாக உங்கள் சுய கட்டுப்பாட்டோட செல்ஃப் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 3 வருஷம் அந்த பிஸ்னஸை நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணும் பொழுது வெளியில் இருக்கிறவங்களாம் உங்களை சொல்லுவாங்க, பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. இது என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. கண்டுக்காதீங்க. நீங்கள் கான்சன்ட்ரேஷனோட செயல்படுத்துங்க. ஆஃப்டர் 5 இயர்ஸ் உங்களை வெற்றியாளன்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் போராடுங்க. அதுக்கப்புறம் தானாக அந்த சைக்கிள் ஓடும். ஓகேங்களா? ஸோ ஒரு பைத்தியக்காரன் தான் ஒரு வெற்றியாளன் ஆக முடியும். இதுதான் உண்மை. கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பாருங்கள், இந்த உண்மைத்தன்மை புரியும். 5வது விஷயம் செல்ஃப் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன டிஸ்டர்பன்ஸ் ஆனாலும் செல்ஃப் கண்ட்ரோலோட கன்சிஸ்டன்சியாக கான்சன்ட்ரேஷனோட ஃபஸ்ட்டு ஒரு 3 to 5 இயர்ஸ் அந்த பிஸ்னஸை ஃபோக்கஸாக நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள். பைத்தியக்காரன் வெற்றியாளனாக மாறலாம். 100% நடந்தே தீரும். 6வது விஷயம், கடைசியான விஷயங்க, டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 முக்கியங்க. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்க, இந்த பிஸ்னஸ்க்கு போனால் 8 மணி நேரம் வேலை செஞ்சால் போதும், இந்த பிஸ்னஸ்க்கு போனால் ஒரு 6 மணி நேரம் வேலை செஞ்சால் போதும்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு அந்த 3 to 5 இயர்ஸ் அது பத்தாதுங்க. அதுக்கப்புறம் வேணால் அது சூட் ஆகலாம். ஃபஸ்ட்டு அந்த 3 to 5 இயர்ஸ் வெறித்தனமாக நீங்கள் வேலை செய்யணும். நீங்கள் எந்த துறை வேணால் எடுத்துக்கோங்க. அரசியல் துறை எடுத்துக்கோங்க, சினிமா துறை எடுத்துக்கோங்க, விளையாட்டுத்துறை எடுத்துக்கோங்க, தொழில்துறை எடுத்துக்கோங்க, வணிகத்துறை எடுத்துக்கோங்க, எந்த துறை வேணால் எடுத்துக்கோங்க. அதில் சக்ஸஸ் ஆனவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமாக 8 மணி நேரத்துக்கு மேலே 12 மணி நேரம், 14 மணி நேரம், 16 மணி நேரம் உழைச்சவங்க மட்டும்தான் இன்றைக்கு சாதனையாளர்கள். எத்தனை பேர் புரியுதுங்க? இதுதான் உண்மை. கொஞ்சம் பொருத்தி பாருங்கள். விராட் கோலி இருக்கார், தோனி இருக்கிறாரு, எல்லாருமே பார்த்தீங்கன்னா கடுமையாக 8 மணி நேரம் வேலை செய்யாமல் 12 மணி நேரம், 14 மணி நேரம் அந்த துறையில் அவங்க சைன் பண்ணதுனால தான் இன்றைக்கி நம்பர் 1ல் இருக்காங்க. அதே மாதிரி தான் வணிகத்துறையில் ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் கான்சன்ட்ரேஷனாக இருந்ததுனால தான் டாட்டா ஒரு டாப்பில் இருக்கிறார், அம்பானி ஒரு இடத்துல இருக்கிறாரு. காரணம் என்னென்னா அந்த கான்சன்ட்ரேஷன். அரசியல் துறையும் அதேமாரி தான். அந்த வெறித்தனமாக ஃபஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ் கான்சன்ட்ரேஷனாக வேலை செஞ்சதுனால மட்டும்தான் இன்றைக்கி சைன் ஆகிறாங்க. நம்ம இன்றைக்கி வெற்றியை தான் பார்க்குறோம் இல்லையா, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிறத நம்ம பார்க்குறதில்ல. அதனால் எந்த பிஸ்னஸ் நீங்கள் செஞ்சாலும் ஃபஸ்ட்டு ஒரு 5 வருஷத்துக்கு கடுமையான உழைப்பை, அதிக நேரத்தம் 8 ஹவர்ஸுங்கிறத விட்டுட்டு எவ்வளோ நேரம் அந்த செயலை சிறப்பாக செயல்படுத்த முடியுமோ செயல்படுத்துங்க. ஏன்னா அந்த நேரத்தில் தான் நமக்கு எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் நிறையா வரும். அதையெல்லாம் தட்டி தூக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், இந்த 6 ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நீங்கள் ஜஸ்ட் 1 ஹவர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், அந்த பிஸ்னஸ் தானாக நடக்கும். இதுதாங்க பிஸ்னஸ் வெற்றியாளர்கள், சாதனையாளர்கள் செயல்படுத்தக்கூடிய இந்த 6 ஸ்டெப்பு நீங்களும் பயன்படுத்துங்க. உங்கள் பிஸ்னஸில் 100% சக்ஸஸ் ஆக வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, அன்பானவர்களுக்கு அற்புதமாக ஷேர் பண்ணுங்கள்.
இதில் ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. சிறப்பாக டைம் ஸ்லாட் கொடுக்குறேன், நலமாக பேசலாங்க. அடுத்த காணொளியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.